ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் ஃபேட்ஃபுல் லவ் எபிசோட் 27 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பிரின்ஸ் யாங் நம்ம ஹீரோயின் ஐலாண்டை சேர்ந்தவங்கிற விஷயம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதை நாங்கள் வெளியே சொல்ல மாட்டோம். நீயும் இவ்வளோ விட்டுருன்னு சொல்ல. நம்ம ஹீரோயின் ஹனான் நான்காங்கையும் இனிமே அவன் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆள் உனக்கு அது சம்மந்தம் இல்லாத விஷயம்னு சொல்ல. அப்போ சரி, நீ என்னை பற்றி ஜிலிங் கிங் கிட்ட போய் சொல்லு. நாங்களும் இவ பண்ண வேலை அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமோ அதை சட்டப்படி கொடுக்க சொல்கிறோம். ஆமாம், நான்சு கிங்க்கு தெரியாம தானே நான் கடத்திருக்கா, அது வேற இருக்குல்லன்னு அவங்க கேட்க. ஆளும் கடுப்பாயிட்டு, சரி சாண்ட்ரிச் வர அன்னைக்கு நான் இந்த விஷயத்த பப்ளிக் அனௌன்ஸ் பண்ணுறேன் நல்லதுன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே அங்கேருந்து கிளம்பு. நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினியை அப்படியே பார்த்துட்டே வந்துட்டு இருக்காரு. அவங்களும் என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அந்த சிம்பிள் உன்னோட ஐடென்டிட்டி, அதை நீ மறைக்கணும்னு எந்த விஷயமும் இல்லைன்னு ஆள் சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் அதை நான் மறைக்கலன்னா உங்களுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்க. நம்மளும் அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை, உன்னோட பாதுகாப்பு தான் எனக்கு முக்கியம்னு சொல்ல. நம்ம ஹீரோயினும் லைட்டாக ஃபீல் ஆகிட்டு அவர் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம லீயும் இன்னமும் அவங்கள தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு போல. ஆளும் ஒரு பக்கம் அதை பார்த்து மனசு உடைஞ்சு போக, இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் முதல் தடவை நீயா என்னை கட்டி பிடிச்சிருக்க, சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கேருந்து கிளம்பு. நம்மளும் சம குசி ஆகிட்டு அப்படியே அங்கேருந்து போகிற மாதிரி காமிச்சதோட இந்த பக்கம் நான்சோ கிங்க தான் காட்டுறாங்க. அவரோட அந்த எல்டர் கிட்ட, நீங்களும் சாண்ட்ரிச்சோவில் கலந்துக்க போறீங்கல்ல. ஆளும் ஆமா கிங், அங்கே போனதுக்கு அப்புறம் தான் சீக்கிங் விஷயம் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி நான் கண்காணிக்கணும்னு சொல்ல. அதுக்கு எந்த விஷயமும் இல்லை, ஐலாண்டர்ஸால லாங் அண்ட் கான்டினென்ட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் எதுக்கு தாமதிக்கணும், அவளை கொன்னுடுங்க, வரதை பார்த்துக்கலாம்னு ஆள் சொல்ல. ஆனா கிங் சீலிங்ல வச்சு இப்படி பண்ணா அது எந்த அளவுக்கு சரியா வரும்னு எனக்கு தெரியல. நம்ம வேணா சீலிங் பிரின்சஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கலாமா நாள் கேட்கிறாரு. டிராகன் ஃபீனிக்ஸ் கேண்டில் என்னைக்கு அணிஞ்சிச்சோ அன்னைக்கே அவ துரதிருஷ்டசாலிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். வேணும்னா அவளை யூஸ் பண்ணிக்கங்க, ஆனா திரும்ப கூட்டிட்டு வரணும்னு எந்த விஷயமும் இல்லைன்னு ஆள் சொல்ல. நம்ம குயினும் அது எல்லாத்தையும் ஒட்டி கேட்டுடுறாங்க. அப்புறம் என்ன, நம்ம லீக்கு தகவல் போகுது. ஆனா அவங்க மெய்டு குயின் இதோட 17வது லெட்டர், ஆனா அவர் அதை ரிசீவ் பண்ணாரான்னு கூட நமக்கு தெரியல. ஒருவேளை அவருக்கு ஏதாவது அவங்களும் டென்ஷன் ஆயிட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் ஆயிருக்காதுன்னு சொல்றாங்க. அவங்க சொன்னது உண்மைதான். மயக்க கடந்த நம்மால யாரோ ஒரு லேடி இப்ப தூக்கிட்டு போயிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. எங்க ஃபேமிலி மெடிசன் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம், நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னை எப்படியாவது நாங்க காப்பாத்திடுவோம். இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தான் நம்மால் அப்படியே ரொமான்டிக்கா அவங்கள வந்து பார்க்க. அந்த சிம்பிள் விஷயத்த நீ எதுக்காக என்கிட்ட இருந்து மறைச்ச? நம்ம ஹீரோயின் நான் அன்னைக்கு சொல்லணும் தான் வந்தேன், ஆனா அதுக்குள்ள நீங்க தான் வேற எதுவும் பேசி என்ன டைவர்ட் பண்ணிட்டீங்க. என் முகத்துல இருந்த சிம்பிளும் அன்னைக்கு நீங்க அந்த கேவ்ல பார்த்தவங்க முகத்துல இருந்த சிம்பிளும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அப்ப அவங்களும் ஐலாண்டர்ஸ் தானே அவங்க கேட்க. நம்மாலும் அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் கலர் டிஃப்ரென்ஸ் தானே, அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி அப்படியே யோசிச்சுட்டு இருக்க. நம்மளும் செக்கிங் ஓ ரியல் ஐடென்டிட்டி என்னவா இருந்தாலும் சரி, என்னைக்குமே நீ தான் என்னோட ஒய்ஃப்னு சொல்லி அப்படியே கடலை போட ஆரம்பிக்க. இந்த பக்கம் சீலிங் பிரின்சஸ் தான் காட்டுறாங்க. முகத்துல மார்க்கோட அவங்க ஒரு பக்கம் சம கடுப்பை கையில கிடைக்கிற எல்லாத்தையும் உடைச்சிட்டு இருக்காங்க. பிரின்ஸ் யாங்கும் இப்ப அவங்கள பார்க்க வரோம். நான் அந்த பையுவையும் சீக்கிங்கையும் சும்மா விட மாட்டேன், அவங்கள கண்டிப்பா கொன்னே திருவன்னு சொல்ல. ஆள் நீ பண்ண வரைக்கும் போதும், அப்பா உன்னை திரும்ப நான்சோக்கே கிளம்ப சொல்லிட்டாருன்னு சொல்றாரு. அவங்க இதை எதிர்பார்க்கவே இல்லை. சிலிங் என்ன ஒரேடியா தலைமுறைக்கிலன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அந்த பையு நம்ம ராஜ்யத்திலே வச்சு என்ன அவமானப்படுத்திருக்கான், ஆனா நீ அவனை எதுவும் பண்ணாம என்ன கிளம்ப சொல்லியான்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கதற ஆரம்பிக்க. அவனும் இந்த நிலைமையில கண்டிப்பா நம்மளால அவனுக்கு எதிராக எதுவும் பண்ண முடியாது. நீ போய் நான்சோ பிரச்சனையை கவனி, சீலிங்ல என்ன நடக்குதோ அது என்னோட பொறுப்புன்னு சொல்லிட்டு ஆள் அப்படி அங்கிருந்து கிளம்ப. இப்ப அந்த இடத்துக்கு நான்சோவோட அந்த எல்டரும் வராரு. பிரின்சஸ் ஒரு பக்கம் இல்ல என்னால இப்ப திரும்ப வர முடியாது, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி கதற ஆரம்பிக்க. ஆளு உங்களை கூட்டு போறதுக்காக ஒன்றும் நான் இங்க வரல, நீங்க பண்ணதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? கிங்கோட பிராண்ட மீறி நீங்க எதுக்காக சீக்கிங்க கடத்தினீங்கன்னு அவரு கேட்க. அவங்களும் அது நான் அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் அப்படி பண்ணுன்னு சொல்லி அப்படியே பதற ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஆளு அது இப்ப பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவளை கடத்தினது மூலியமா உங்களுக்கு ஏதாவது தெரிய வந்துச்சான்னு சொல்லி கேட்கிறான். அவங்களும் அவ கண்டிப்பா ஐலாண்டர் தான், அவ முகத்துல அந்த சிம்பிள் இருக்கிறத நான் பார்த்தேன், அதுவும் இல்லாம எந்த பர்சனாலையும் அவளை எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்ல. ஆளும் அப்படின்னா அது உண்மைதானான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்படியே இந்த பக்கம் நம்ம லீயை தான் காட்டுறாங்க. அவருக்கு லைட்டா மயக்கம் தெரியும். அவரை காப்பாத்தின அந்த லேடி தான் இப்போ ஒரு முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. நீங்க பாலைவனத்துல மயக்கமாய் கிடந்தீங்க, நான் தான் உங்களை கண்டுபிடிச்சேன், நீங்க ரொம்பவே வீக்கா இருக்கீங்க, இது கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு சொல்ல நம்மால் அப்படியே அங்கிருந்து கிளம்பி ரெடி ஆகுறாரு. அவங்களும் நான் உங்களை காப்பாற்ற ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன், இப்ப திரும்ப போனீங்களா உங்களுக்கு ஏதாவது ஆயிடும்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவு அவரை தடுக்க ட்ரை பண்றாங்க. ஹெர்பல்ஸ் பறக்க போயிருந்த அவங்க அம்மாவும் இப்ப அங்க வர.
நீங்க எந்திரிச்சிட்டீங்களா, உங்களுக்கு ரொம்பவே கோல்டா இருக்கும், இதை போட்டுக்கங்கன்னு சொல்லி ஒரு பிளாங்கெட் எல்லாம் கொடுத்து ஆளு திரும்ப அப்படியே உள்ள கூட்டிட்டு போக சொல்ல எதுவும் பேச முடியாம ஆளும் அப்படியே அமைதியா போய் உட்காந்துடுறாரு. அவங்க லுக்லயே தெரியுது அவர் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு போல. அவருக்கு சாப்பாடுலாம் கொடுத்து அவங்களும் அப்படியே கவனிச்சிட்டு இருக்க இந்த பக்கம் அப்படியே டாங்லிங்க தான் காட்டுறாங்க. அவங்க குயின் அவ எங்க போய் தொலைஞ்சான்னு சொல்லி நம்ம லீ மேலதான் சமகான்ல இருக்காங்க. அவரோட அசிஸ்டண்டும் அந்த போட் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னாச்சுன்னு நமக்கு எதுவுமே தெரியல. எப்படி பார்த்தாலும் சாக போறவன் தானே, அவனுக்கு என்னானாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா நம்ம ஆர்மி சீல் இப்ப அவன் கையில இருக்கு. அவன் சிஸ்டர் வேற பையு கிட்ட மாட்டிட்டு இருக்கான். இப்ப மட்டும் வார் ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா அவன் சவுண்ட் ஸ்ட்ரைக் மெத்தட் நமக்கு கண்டிப்பா தேவைப்படும். சீக்கிரமா அவன் எங்க இருந்தாலும் அவனை திரும்ப கூட்டிட்டு வா. அவன் சிஸ்டர் கிட்ட நான் எல்லா பொறுப்பையும் ஒப்படைக்க போறேன். சாகுற வரைக்கும் அவன் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும்னு அவங்க சொல்ல இந்த பக்கம் நம்ம லீயும் ஏதோ ஒரு பேப்பரை கொளுத்திட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதை பார்த்து நம்ம செய்யமாங்க நெருப்புன்னு சொல்லிட்டு அதை டக்கு டக்குன்னு அப்படியே அணைச்சு விட அது ஒரு மேப் மாதிரி இருக்கு. நீங்க ஏதாவது ஜெனரலா நீங்க வாருக்கு போக போறீங்களா? ஆனா ஆளு வாரே ஸ்டார்ட் ஆனாலும் நான் எங்கேயும் போறதா இல்லைன்னு சொல்றாரு. அப்ப நீங்க இங்கதான் இருக்க போறீங்களான்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே சிரிப்ப போட அவரும் நான் ஒரு வாக் போலான் இருக்கேன். அவங்களும் நான் உங்களுக்கு கம்பெனி தரேன்னு சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம பவுண்டி ஹண்டர் ஆள் நம்ம ஹீரோவை பார்க்க வர நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இதையும் பார்க்கலன்னு சொல்லிட்டு அவரும் கிளம்ப போறாரு. ஆனா நம்மால் சரி சரி வான்னு சொல்ல நான் கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டான். லீய எங்க தெரியும் என்னால கண்டுபிடிக்க முடியல. அவன் கடைசியா அவனோட மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை சீலிங் பிரின்சஸ் கிட்ட இருந்து காப்பாத்த சொல்லி கேட்டிருந்தான். அதான் இப்ப நான் அந்த வேலையை பார்க்க போறேன் நான் சொல்ல நம்ம ஹீரோவும் நானும் அவனை தேடிட்டு தான் இருக்கேன், எனக்கும் எந்த தகவலும் கிடைக்கலன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் அவனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சா மறக்காம எனக்கு தெரியப்படுத்து. ஆளும் அங்கிருந்து கிளம்ப இந்த பக்கம் பிரின்சஸும் நான்சோவும் சேர்ந்து அந்த எல்லரும் சேர்ந்து ஏதோ திட்டம் போட்டுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. கிங் சீக்விங்க தீர்த்து கட்ட சொல்லிட்டாரு. ஆனா இது சீலிங்கிறதுனால என்னால எதுவும் பண்ண முடியாது. இந்த விஷயத்துல நீ எனக்கு ஹெல்ப் பண்ணினா உன்னை பத்தி நான் அவர்கிட்ட எடுத்து சொல்றேன். அவங்களும் கண்டிப்பான்னு சொல்றாங்க. ஆளும் அப்படியே அவங்க காது கிட்ட போயிட்டு ஏதோ சொல்ற மாதிரி காமிச்சதோட இந்த பக்கம் பைலி ஆள் சொன்ன மாதிரியே அவங்க பேலஸ்குள்ள நுழைஞ்சிடுறாரு. அப்படியே அங்க எங்கேயுமா சுத்தி அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எங்கதான் இருக்குன்னு சொல்லி அவர் அப்படியே தேடிட்டு இருக்க பிரின்சஸ் அங்கதான் அதை பார்சல் பண்ணி வச்சிருக்காங்க. ஓ இங்கதான் இருக்கான்னு சொல்லிட்டு ஆள் சத்தமே இல்லாம அதை தூக்கிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப இந்த பக்கம் சாண்ட்ரிச்சுல்கான எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. மொத்த பெரிய தலைங்க அங்க கூடி இருக்க நம்ம ஹீரோ மட்டும் ஆளை காணும். நான்சோவோட அந்த எல்ரும் ஃபோர்த் பிரின்ஸ் எப்போதுமே ரொம்பவே பிஸியா இருப்பாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதான் அவரால் இன்னைக்கு வர முடியலன்னு நினைக்கிறேன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இப்ப அப்படியே அங்க வராங்க. எங்களை பத்தி கவலைப்பட்டதுக்கு ரொம்பவே நன்றின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு நம்ம பிரின்ஸ் யாங் கிட்டையும் நீங்க ஏதாவது சொல்ல மறந்துட்டீங்களான்னு கேட்க அவனும் நான்காங்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட் நடந்தது உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அவ கூட கொஞ்சம் பழகத்துக்கு அப்புறம் எங்களுக்குள்ள செட் ஆகுதுன்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் இந்த மேரேஜை கேன்சல் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு பக்கம் ஜிலிங் கிங் நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு சொல்லி கடுப்பாக, இன்னொரு பக்கம் நான்காங்கோட அப்பாவும் இப்படி திடீர்னு என் பொண்ணை பிடிக்கலன்னு சொன்னா என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் யாங்கும் என்னால இப்போதைக்கு இதான் சொல்ல முடியும், இதுக்கு மேல ஏதாவது தெரியணும்னா உங்க பொண்ணுகிட்டே போய் கேளுங்கன்னு சொல்லிடுறான். ஆளும் கோவமா அப்படிங்கிறது கிளம்ப நம்ம ஹீரோவும் ரொம்ப நேரமா பிரின்சஸை காணமேன்னு சொல்லி அந்த விஷயத்த நோட் பண்றாரு. நம்ம ஹீரோயின் நேரா சியாங் கிட்டே அதை கேட்டுடுறாங்க. அவ நான் கிளம்பிட்டா. சே அவங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண நான் நினைச்சேன், அதுக்கு என்ன ஸ்பெண்ட் பண்ணிட்டா போச்சுன்னு சொல்லிட்டு அவங்களே இப்ப அப்படி அங்க வராங்க. அவங்க எல்லாரும் முன்னாடியும் வச்சு ஐலாண்டர்ஸ் நம்ம கான்டினென்ட்டுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஐலாண்டர் நமக்குள்ளே இருக்கும் போது என்னால எப்படி அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும். ஃபோர்த் பிரின்சஸ் ஒரு ஐலாண்டர்னு அவங்க சொல்ல இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி அந்த இடமே லைட்டா பரபரப்பாகுது. ஆனா நம்ம ஹீரோயின் தேவையில்லாம பேசுறதை நிறுத்திட்டு ஏதாவது ஆதாரம் இருந்தா காட்டுங்கன்னு சொல்றாங்க. ஆதாரமே நீதான், உன் முகத்தை செக் பண்ணி உனக்கு பாய்சன் கொடுத்தா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். அவங்களும் இது நல்ல கதையா இருக்கே, அப்ப நான் சொல்றேன் நீயும் ஒரு ஐலாண்டர், பாய்சன் குடிச்சு உன்னால இல்லைன்னு நிரூபிக்க முடியுமான்னு கேக்குறாங்க. அங்கிருந்த மொத்த பேரோட பார்வையும் இப்ப சீலிங் பிரின்சஸ் பக்கம் திரும்ப சீக்விங் வழக்கம் போல ஏமாத்தி இங்கிருந்து தப்பிச்சலான்னு மட்டும் நினைக்காத. பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு அங்க அப்படியே மணல் புயல் வீச ஆரம்பிக்குது. மொத்த பேரும் அங்கிருந்து தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி சீலிங் பிரின்சஸும் நம்ம ஹீரோயினை அப்படியே அட்டாக் பண்ண ஆரம்பிக்க அவங்களும் அவங்க மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துட்டு களத்துல இறங்குறாங்க. இது வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணாத ஒரு ஸ்கில்ல அவங்க அப்படியே ட்ரை பண்ண அவங்கள மாதிரியே அங்க நிறைய இல்யூஷன்ஸ் கிரியேட் ஆகுது. அது மட்டும் இல்லாம மணல்குள்ள இருந்து சில சோல்ஜர்ஸும் அப்படியே வெளியே வர அவனுங்க போட்டு சீலிங் பிரின்சஸ் புரட்டி எடுக்கிறானுங்க. நான்சோவோட எல்ரும் சைட்ல தான் மறைஞ்சிருக்கான். அந்த திருட்டு பைய ஒரு பக்கம் ஏதோ ஒரு பூச்சி மாதிரி ஒன்ன திறந்து விட அதுவும் நேரா அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து டக்குன்னு அவங்க காதுக்குள்ள போயிடுது. அவங்களும் ஒரு செகண்ட் ஸ்டன் ஆயிடுறாங்க. அவங்க பவர்ஸ் மொத்தமும் அப்படியே டிராப் ஆகுது.
அந்த சான்ஸை யூஸ் பண்ணி சீலிங் பிரின்சஸும் அவங்கள அப்படியே போட்டு தள்ள வரேன். நம்ம ஹீரோயின் இப்போ அப்படியே மணலுக்குள்ள புதைய ஆரம்பிச்சிட்ட மாதிரி காட்டுறாங்க. அந்த பக்கமா வந்து நம்ம பைலியும் அது ஒரு ட்ராப் தப்பிச்சிருன்னு சொல்ல இந்த பக்கம் பிரின்ஸ் யாங்கும் அப்படியே ஓடி வரோம். நம்ம ஹீரோ அவனையும் அடிச்சு படுக்க வச்சுட்டு டக்குன்னு போய் நம்ம ஹீரோயினையும் காப்பாற்ற ட்ரை பண்ண அவரால் சுத்தமா முடியல. நம்ம ஹீரோயினும் என்னை விட்டுட்டு எப்படியாவது தப்பிச்சிடுங்கன்னு சொல்றாங்க. சீலிங் பிரின்சஸ் அப்பையும் அவங்கள அப்படியே போட்டு தள்ள ட்ரை பண்ண அங்க வந்து நம்ம அசிஸ்டன்ட் அவங்கள ஒரே சொருகிடுறாரு. அப்பன்னு பார்த்து பாறைங்களை இடிஞ்சு வேலை நம்ம ஹீரோ ஒரு பக்கம் பறந்துடுறாரு. நம்ம ஹீரோயினும் அப்படியே அதுக்குள்ள போயிடுறாங்க. நம்ம பைலியோ அவங்கள எவ்வளவோ காப்பாற்ற ட்ரை பண்ணியும் முடியாம ஆள் ஒரு பக்கம் அப்படியே கதறிட்டு இருக்கான். இப்ப ஒரு வழியா அந்த புயலும் ஓயுது. எல்லாரும் மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கதறிட்டு வந்து அப்படியே நம்ம ஹீரோயினை தேட ஆரம்பிக்கும். அவங்க ஆளுங்க மொத்த பேரும் அவங்கள காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சதோட அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம லீ சியோமெங் அவருக்காக சாப்பாடு கொண்டு வராங்க. ஆளும் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன். அவங்களும் இன்னைக்கு நான் மார்க்கெட் போயிட்டு இருந்தப்ப அங்க சில பேர் பேசிட்டு இருந்தாங்க. சீலிங்க்கும் டைன்குக்கும் வார் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். சீலிங் பிரின்சஸ் டைன்கியூவோட 4th பிரின்சஸை கொண்டுட்டாங்களாம். ஆளும் அதை கேட்டு சாக்காயிடுறாரு. நீ இப்ப என்ன சொன்ன? 2 நாட்டுக்கும் வார். சீலிங் பிரின்சஸ் டைன்கியூ பிரின்சஸை கொண்டுட்டதா சொன்னீல? இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டேன். என் உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்பவே நன்றி. ஆனா இப்ப நான் உடனே போயாகணும்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்ப அவங்களும் எங்க போறீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அவரு பின்னாடியே போறாங்க. அப்படியே எபிசோட் 27 முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.